நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, முத்துக்கு பிஆர் இருக்குது சொல்கிறாங்க, முத்துக்கு தான் இருக்கிறதுலே பிஆர் அதிகம்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ரிப்ளையும் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் முத்து ஃபேன்ஸுக்கு தான் நான் சொல்கிறேன். முத்து ஒரு சாதாரண நம்ம ஊர் பையன் மாதிரி, நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு அண்ணன் தம்பி மாதிரிப்பட்ட பையன். ஸோ ஒருவேளை இந்த பிஆர்ஸ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகாத சீசனில் முத்து வந்திருந்தாருன்னா, மேபி ஃபஸ்ட்டு சீசனில் ஓவியா வந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா, ஒரு 80-85% ஆஃப் த பீப்புளுக்கு முத்துவை கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும். என்ன எப்படி இருந்தாலும் யாரோ ஒருத்தருக்கு பிடிக்காமல் போகும். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இப்போ என்ன பிரச்சனை ஆகிடுச்சு, ஏன் முத்துக்கு வெறும் 40% 50% மட்டும்தான் சப்போர்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நிறைய நெகட்டிவ் பிஆர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ட்விட்டரில் எல்லாம் பேஜ் பார்த்துருக்கேன், கண்ணியம் குமரன் அப்படி இப்படிலாம் ரொம்ப மொத்தமாக ஜிபே முத்து அப்படிலாம் முத்துக்குமரனை எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசுகிற பேஜஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் மேலே உள்ள வெறும் நெகட்டிவ்ஸாக போஸ்ட் பண்ணி எடிட்டட் வீடியோஸ்லாம் போட்டு அப்படியே எவ்வளோ இது பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறாங்க. ஸோ இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சில மக்கள் இயற்கையிலே முத்துக்குமரனை பிடிச்சு போயிருக்க வேண்டிய மக்களுக்கு கூட பிடிக்காமல் போயிடுச்சு. கொஞ்சம் பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத குரூப் தான் இன்னும் முத்து ஃபேன்ஸாக இருக்காங்க. ஸோ முதல்ல எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்களை பார்த்து அந்த தப்பை பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்பாங்கன்னு இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க தான் அந்த எப்பயுமே பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்குறவங்களா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த நெகட்டிவ் பிஆர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் முத்துவை டார்கெட் பண்ணணும், அவரோட இமேஜ் டவுன் பண்ணணுங்கிறதுக்காக முத்துக்கு தான் பிஆர் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் துபாய் போனார். துபாய்க்கு போனது அதை வந்து ஒருத்தர் கிளாரிஃபை பண்ணியிருந்தார். துபாய்க்கு போனதே அந்த மூவி ப்ரொமோஷன்லேருந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்கன்னு. ஒரு சாதாரண வீட்டிலேருந்து வளர்ந்து வந்த பையன் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருந்து கொஞ்சம் நாளைக்கு தான் அந்த யூடியூப்லாம் இப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்திருக்காரு. ஒரு 3 வருஷம் வேலை பார்த்த பையன்கிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருந்திருக்க முடியும், எவ்வளோ கடன் இருந்ததோ அதை அடைக்கிறதுக்கு தான் அவருக்கு டைம் இருக்கும். ஸோ அந்த பணத்தை வச்சுட்டு அவரால் எவ்வளோ பிஆர் செட் பண்ண தான் முடியும். அவருக்குன்னு கொஞ்சம் ஃபேன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்காங்க. இப்போ எனக்கு பேச தெரியும்னு அவருக்காக பேசுகிறேன். வீடியோ எடிட்டிங் தெரிஞ்ச ஒரு பையன், காலேஜ் பையனாக இருந்தானா அவன் எடிட் பண்ணி போடுவான், அவ்வளோதான். அதை வந்து இவங்க பிஆர்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம போய் ஒருத்தர்கிட்டயா இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பாதி பேர் வந்து தெரிஞ்சே இல்லை பிஆர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னு எதாவது ப்ளேம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பாதி பேர் வந்து இந்த நெகட்டிவ் பிஆர்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கப்பட்டு அப்பாவி மக்கள் என்னென்னா உண்மைன்னு அதை நம்பி முத்துக்கு தான் பிஆர் அதிகம்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன கண்டஸ்டன்ட் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பிஆர் வச்சுருக்காங்கன்னு அப்யூஸ் சொல்கிற கண்டஸ்டண்ட்டுக்குமே வெறும் பிஆர்ஸ் மட்டுமே கிடையாது, அவங்களுக்கும் உண்மையிலே ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கும் கொஞ்சமாவது ஃபேன்ஸ் ஆர்கானிக்காக உருவாகிருப்பாங்க. ஸோ நான் என்ன பொறுத்தளவில் என்னென்னா, யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். இனிமேல் உள்ள எல்லா சீசனும் இப்படி தான் இருக்கும். நமக்கு பிடிச்சவங்களை ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும்போது அவங்க உண்மையான ஃபேன் மாதிரியும், நமக்கு பிடிக்காதவங்களை ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணும்போது அவங்கள பார்க்க பிஆர் மாதிரியும் மக்களுக்கு இனிமேல் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு அந்த பகுத்தறிவு இல்லை. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேரை சொல்கிறேன். இப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, பிஆர்னால் பொதுவாக எனக்கு தெரிஞ்ச என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, எதுவுமே பண்ணாமல் ஃபஸ்ட்டு வீக் வந்து அழுதுகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்ஸ் வரும். ஒன்றுமே பண்ணாமல் சும்மாவே உட்காந்துருந்தா கூட ஃபஸ்ட்டு வீக்கே ஓட்ஸ் வரும். அதை வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன். இது என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங். இப்படி ஒருத்தருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ஸ் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் யூ கீப் சப்போர்ட்டிங், அவங்களுக்கு ஓட் போடுங்க. ஓட்ஸ் எப்படி போடணும்னு கேட்டிருந்தவங்களுக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு வீடியோ பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஓட்ஸ் போட்டுகிட்டே இருங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து எப்படி போடணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்க hotstar.com போயிட்டு அதே மாதிரி எப்போவும் மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிக் பாஸை சர்ச் பண்ணி போடலாம். ஸோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃபேவரட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இவ்வளோ தான் என்னோட சைட்லேருந்து நான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் டைம்.